வணக்கம். பூர்ண சக்தி. இன்னைக்கு இந்திராவும் நானும் ஒரு ஸ்பெஷல் உரையாடலுக்காக இங்கே வந்திருக்கோம். அப்புசாமி, சீதா பாட்டி, இந்த ரெண்டு கேரக்டர் பற்றி நீங்களாம் நிறைய படிச்சிருப்பீங்கல்ல மேகசீன்லலாம். அதை படைச்சவர் திரு ஜாரா சுந்தரேசன் என்கிற பாக்யம் ராமசாமி அவர்கள். அவர் இன்னைக்கு நம்மளோட இல்லை, ஆனால் அவருடைய எழுத்துகள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. எண்ணக்கிணறு அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. ரொம்ப ஆழமாக சிந்திக்கக்கூடியவர். அதே நேரத்தில் ஒரு ஹாஸ்யம், சில விஷயங்களை ரொம்ப லைட்டாக எடுத்து சொல்லியிருப்பார், சில விஷயங்களை கிண்டலாக கமெண்ட் அடிப்பார். அவர் எது சொன்னாலும் அதில் ஒரு அழகு இருக்கும். அந்த வகையில் அந்த கிணறுலேருந்து தோண்டி எடுத்து சில சிந்தனைகளை தேர்ந்தெடுத்து பூர்ணசக்தி நேயர்களுக்காக நாங்கள் வழங்க போகிறோம். ஒரு எபிசோடில் ஒரு 4-5 சிந்தனைகள் எடுத்துக்க போகிறோம். அதில் நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றதையும் சேர்ந்து உங்களோட பகிர்ந்துக்க போகிறோம். இந்திரா ஒரு சீனியர் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக இருந்திருக்காங்க. நம்மளுடைய பூர்ணசக்தியோட ஒரு பெரிய வெல்விஷர். இந்திரா, கணத்துக்குள்ளே இறங்கிடலாமா? இறங்கலாம். ஓகே, உனக்கு பிடிச்சது எது சொல்லு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருந்தது. நமக்கு ஒரு புது வேட்டி சொந்தமாகும் போது யாரோ ஒருத்தருக்கு ஒரு பழைய வேட்டியாவது சொந்தமாக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஒரு அருமையான ஒரு தாட் சொல்லியிருக்காரு. இதை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வயசான பெண்மணிகளுக்கெல்லாம் நிறைய சாரீஸ் தான் யூஸ்வலாக கிஃப்டாக வரும். அது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும், எல்லாத்தையுமே வச்சுக்கணும் போல் ஆசையாக தான் இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, அதில் சிலதை மட்டும் தான் வச்சுன்ட்டு மற்றதெல்லாம் கிஃப்டாவோ அல்லது டொனேட்டோ பண்ணிவிடுவாங்க, உடனே பண்ணிவிடுவாங்க. ஸோ அது எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்தது. அது இந்த ஒரு டிட்டாச்மெண்ட்டை உணர்த்துற ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆக்சுவலி வயசாக நம்ம எல்லாத்தையும் பற்று விட்டுருணும் அப்படின்னு. இன்ஃபேக்ட் அதான் எனக்கு சொல்லணும். கௌதம் பாலாஜின்னு ஒரு லைஃப் கோச்சு நம்மளுக்கு பேசியிருந்தார் பூர்ணசக்தியில். அந்த லிங்க் போடுறேன், அதையும் பாருங்கள். எப்படி பற்ற விடணும் வயசாக அப்படின்னு. நான் சில சமயம் நினச்சிப்பேன், நான் போனப்புறம் என் 2வது பிள்ளைக்கு அந்த மயிலாப்பூர் வீட்டை கொடுக்கணும், இந்த 3வது மருமகளுக்கு மட்டும் என் 8 பேசரியை தரவே தராதிங்க அப்படின்னு நான் போனப்புறம் என்ன பண்ணணுன்றதை முன்னாடியே சொல்கிற அளவுக்கு எனக்கு அட்டாச்மெண்ட் அவ்வளோ இருக்குன்னு அர்த்தம் லைஃப்பில். அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட நான் நிச்சயமாக கற்றுக்க தான் போகிறேன். சரியா சார், ரொம்ப கரெக்ட். பூஜை அறை பற்றி பேசுகிறாரு. பக்தர்களுக்கு ஒரு யோசனை. பூஜை அலமாரியில் தெய்வங்கள் மூச்சு விட திணறும் அளவுக்கு அவைகளின் திருவுருவங்களை அடைத்து வைக்கிறோம். பூ விற்கிற விலையில் அனைத்து தெய்வங்களுக்கு பூவை சமர்ப்பிக்க முடிவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேணான்றாரு. என்ன சொல்ல வர்றாரு அவர்? எல்லாத்துக்கும் டெய்லி வைக்க வேணான்றார். நீ என்ன நினைக்கிற அதை பற்றி? மண்டே சிவனுக்கு, டியூஸ்டே முருகனுக்கு, அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த டே அந்த கடவுளுடைய இம்பார்ட்டன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ண மாதிரி இருக்கும். எல்லா சுவாமியும் கவர் பண்ண மாதிரி இருக்கும், வேலையும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும், எஸ்பெஷலி வயசானவங்களுக்கு. அப்படிதான் எனக்கு தோணுது. பொதுவாக வீட்டில் 100 படம் வச்சுருப்பாங்க. அந்த 100 படத்தோட பழைய பூவை எடுத்துட்டு 100 படத்துக்கு புது பூ வைக்கன்றது ஒரு பெரிய டாஸ்க்கு. அதை அந்த 1 hour பக்திக்காக பண்ணுறது அது ஒரு விதம். என் ஃப்ரெண்டு ஒருத்தி அது அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அவளுக்கு. அது இருக்கிற அத்தனை வேலைக்கு நடுவில் அதை செய்யணுமா அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் துஷ்யந்த் ஸ்ரீதர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார், நம்ம போன அப்புறம் நம்மளை டிஸ்போஸ் பண்ணுறதே பசங்களுக்கு ஒரு பெரிய வேலை, இதில் 100 கணக்கில் படத்தை வேற அவங்க டிஸ்போஸ் பண்ணணும், கம்மியாக வச்சுக்கோங்கன்னு சொல்லுவார். அதுவே நல்ல தாட் தான் இல்லை? ஆக்சுவலாக நம்ம கம்மியாக தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆனால் ஏதாவது கிஃப்ட் வருது, கோவிலுக்கு போகிறோம், ஞாபகார்த்தமாக வாங்குகிறோம், அப்படியே சேர்ந்து போயிடுது, அப்புறம் அதை போடுறதுக்கு மனசு வரல. அதுதான் பிரச்சனை. இந்த பூரி ஜெகநாத் டெம்பிள் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பூரி க்ஷேத்திரத்தில் ஒரு விசித்திர வழக்கம். கையில் ஒரு குச்சியை வைத்துக்கொண்டு பூசாரிகள் சுளீர் சுளீர் என்று பக்தர்களின் முதுகில் அடித்துவிட்டு கையை நீட்டுவார்கள். அடி வாங்கிய பக்தர்கள் காணிக்கையாக 5 ரூபாயோ 10 ரூபாயோ தருவார். அங்கே அடி வாங்கிக் கொள்ள அவ்வளோ கூட்டம் நிறையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இது புது விஷயமா இருக்கு. பூரியில் கிருஷ்ணருடைய ஹிருதயம் இன்னும் துடிச்சிட்டே இருக்குங்கிறது தான் நான் கேள்விப்பட்ட விஷயம். ஆனால் இது சம்திங் நியூவாக இருக்கு. அப்புறம் அதையும் அவர் கொஞ்சம் ஹாஸ்யமாக சொல்லியிருக்காரு. என்னென்ன, அவர் 2 அடி வாங்கிட்டு ஒய்ஃப் கிட்ட 2 ரூபா இருந்தா கூட அப்படின்னு சொன்னாராம். ஒய்ஃப் சொன்னாங்களாம், என்கிட்ட சேஞ்ச் இல்லைங்க, 5 ரூபா தான் இருக்கு, நீங்கள் இன்னும் 3 அடி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த பூஜாரி சொன்னானா, இந்த பாருங்க, டஜனா வாங்கிட்டீங்கன்னா நான் 10 ரூபா தான் வாங்கிப்பேன், ஆளுக்கு 5 வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னானா. விட்டா சவாரின்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்களாம் அவங்க. அந்த மாதிரி இதை பக்தியை கூட அவர் ரொம்ப ஹாஸ்யமாக சொல்லியிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாக அவருக்கு தான் இது வரும். அந்த இடத்துல கூட ஹாஸ்யத்தை கொண்டு வருதுன்னா, அதாவது எப்போவே மனசை இன்னும் லேசாக வச்சுக்கலாம்னு தோணுறது இல்லை. பெரிய லெசன் தான் அது உண்மையிலேயே. எஸ். கல்லில் நாகம் வடித்து கை தொழுவார், ஆனால் உயிருடன் பார்த்தால் எடுத்து விடுவார் உயிரை கல்லால் அடித்து அப்படின்றாரு.
உனக்கு எப்படி அதோட தாட் இருக்கு? இல்லை, எனக்கு கொஞ்சம் வேற மாதிரி தோன்றுறது. என்னன்னா, மனுஷங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இறந்து போனவங்களுக்கு ரொம்ப ஸ்ரத்தையாக திதி கொடுக்கறது அப்படின்னு பயபக்தியாக அதை பண்ணுறாங்க. அதே பயபக்தி, அதே ஸ்ரத்தையை கூட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அனுசரணை காட்டுறதுலையோ ஒரு அன்பு காட்டுறதுலையோ செலுத்தினா அது எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு இதை பார்க்கும்போது தோன்றுறது. நிச்சயமாக. ஸோ சின்னவங்க பெரியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட் வந்து இருக்கும்போது நல்லா பார்த்துக்கிறது. அதே மாதிரி பெரியவங்களும் சின்னவங்களோட வந்து இந்த மாறிட்டு இருக்கிற காலத்தில் இப்படியே இருக்காங்க, இது மோசம் அதுன்னு நிறைய ஃப்ரிக்ஷன் வரத்துக்கு பதிலாக பாவம் எவ்வளவோ கஷ்டத்துக்கு நடுவில் இந்த காலத்து பசங்க பண்ணுறாங்கன்னு அவங்கள ப்ளெஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்தா இவங்க போனப்புறம் அவங்கள மிஸ் பண்ணுவாங்கல்ல சின்னவங்கலாம். கண்டிப்பாக ரெண்டு சைட்லேருந்து கிவ் அண்ட் டேக் இருக்கணும். அப்ரிசியேஷன்ஸுங்க வந்து டே டு டேலேயே பண்ணிகிட்டே இருக்கணுன்றது தான் எதிர்பார்க்குறாங்க. ஐ திங்க் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாலிங் பற்றி ஒன்று எழுதியிருக்காரு. வாழ்க்கையில் ஏதாவது விழுந்து கொண்டே இருக்குது, அது அப்படி இருப்பது இயற்கையின் தத்துவங்களில் முக்கியமானது அப்படிங்கிறாரு. மனுஷனையே எடுத்துக்கோங்க, அவனுக்கு தொப்பை விழுறது, பல்லு விழுறது, வழுக்க விழுறது, கூன் விழுறது, நர விழுறது, கடைசியில் பல்சே விழுதுறது அப்படிங்கிறாரு. என்ன வேணால் விழுந்து போட்டோம், முதல்ல மணிப்பர்ஸ் விழாமல் இருந்தால் போதும், அதை சரியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஹாஸ்யமாக அதை முடிச்சிருக்காரு. ஆனால் ஜோக்ஸ் அப்பாட்ட எனக்கு என்ன தோன்றுறதுன்னா, இந்த ஃபாலுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அது வந்து வயசானவங்களை வந்து ஒரு நல்ல நார்மல் ஸ்டேட்லேருந்து சடனாக ஒரு பெட்ரிடன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு டேஞ்சரஸான ஒரு விஷயம். அதனால் வீட்டிலையே கூட ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கிறது, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து வயசானவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற தாட்டு தான் எனக்கு இதை படிக்கும்போது வருது. நிச்சயமாக. ஸோ அதாவது ஃபிசிக்கலியும் சேஃப்டி தேவையாக இருக்குது, அதே மாதிரி பப்ளிக் பிளேஸில் போர்ச்சியும் சேஃப்டி. அவர் சொல்கிற மாதிரி பர்ஸு விழுந்தால் கூட பரவாயில்ல, நம்மளே விழுந்துடக்கூடாது, பொருளும் நம்மளை கைவிட்டு போகக்கூடாது. ஏன்னா பெரும்பாலும் மொபைல் விழுந்து மொபைலை தேடி அதுதான். ஸோ மொபைல் எடுத்து பேசணுன்னா கூட ஒரு இடத்துல காமாக முதல்ல ஓரமாக போய் அதுக்கப்புறம் பேசி அந்த மாதிரி பார்த்துக்கணும் நம்மளை நல்லா. ஆமாம் இந்திரா, நம்ம ரொம்ப ரசித்தோம் இதை மாதிரி படித்து ஷேர் பண்ணுறத. பூர்ணசக்தி நேயர்களும் ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். கட்டாயமாக தொடர்ந்து நீங்கள் இதை ஒரு எபிசோட்லேயும் இவ்வளோ தான் நாங்கள் சொல்ல போகிறோம், பாருங்கள். அதோட நீ ஏதோ கமெண்ட்டுக்கு அவங்கள கேட்கணும்னு சொன்னியே. நம்ம இந்த பூரி க்ஷேத்திரம் பற்றி ஒரு விசித்திரமான வழக்கம் இருக்குன்னு சொல்லி இப்போ பேசணும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம நேயர்களுக்கு ஏதாவது ஒரு கோவில்லையோ இல்லை வேற ஒரு இடத்துலையோ ஏதாவது விசித்திரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருந்ததா, ஏதாவது யூனிக்கான விஷயம் இந்த கோவிலை பற்றியாவது ஏதாவது தெரியுமா அப்படிங்கிறத அவங்க கமெண்ட்ல நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக எவ்வளோ பேர் புது விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக we should also learn from them. மீண்டும் இன்னொரு எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ணசக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.